ஆறுகளின் மதகுகள் திறக்கப்படும், அரமனை கரைந்து போகும். அரமனை என்று சொல்லும்போது ஆளுகை செய்யும் மையம், அதிகார மையம். அந்த ஆளுகையின் அதிகாரத்தின் மையம் உங்களுடைய வாழ்க்கையின் நன்மைகளை, உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்களை, உங்களுடைய சமாதான வாழ்க்கையை சீரழித்து போட அரமனையில் இருந்து அதிகாரமும், அரமனையில் இருந்து சட்டங்களும் புறப்படுகிறது. தேவ ஜனத்துக்கு விரோதமாய் பிசாசு தன்னுடைய ராஜ்யத்தை செயல்படுத்திக் கொண்டிருக்கிற அரமனை ஆலோட்டிகளால் அடிமைப்படுத்துகிறது. நீ அடிமையாயிருக்க தேவன் உன்னை அழைக்கவில்லை, நீ ஆளும்படியாக தேவன் உன்னை அழைத்திருக்கிற அரமனைக்குள் இருக்கிற அதிகாரங்களை, அரமனைக்குள் இருக்கிற உங்களுக்கு விரோதமான செயல்களை கரைந்து போக பண்ணுகிற தேவனுடைய பிரசன்னம். என் தேவன் தன்னுடைய மதகுகளை திறக்கிறதற்கு இந்த இடத்திலே எழுந்தருளி இருக்கிறார். ஒரு மதகுக்கு அரமனை தாங்காது என்றால், தேவனுடைய மதகுகள் திறந்தால் எந்த அரமனையும் நிலை நிற்கவே முடியாது. மதகுகள் திறக்கப்படுவதற்கு தேவன் கொடுத்திருக்கிற ஒரு ஆயுதம் நம்ம கையில இருக்குது. என்ன ஆயுதம் அது? தட்டுங்கள் திறக்கப்படும். யாருங்க தட்டுவா? கதவு திறக்க வேண்டும் என்று விரும்புகிறவன் கதவை தட்டுவான். நீங்க அரமனையை பற்றி பயப்பட தேவையில்லை. அரமனை எப்படிப்பட்டதா இருக்கட்டும், அது நமக்கு பிரச்சனை இல்லை. நமக்கு இன்னைக்கு திறக்கப்பட்டால் போதும். மதகுகள் திறக்கப்பட்டால் அரமனைகள் கரைந்து போகும். வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின பொழுது வானங்கள் அவருக்கு திறக்கப்பட்டது. ஞானஸ்நானம் என்றால் என்ன? ஞானஸ்நானம் நீதியை நிறைவேற்றுவது. ஞானஸ்நானம் தண்ணீரில் மூழ்கி வெளியே வரும்போது தண்ணீர் உங்களுக்கு சாட்சி கொடுக்கிறது. ஞானஸ்நானம் என்கிற சாட்சி உண்டா? இதுவரை தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்காதவர்கள், நீங்கள் இந்த சின்ன காரியத்தை செய்து பாருங்கள். இந்த நீதியை நிறைவேற்றும் போது வானம் உங்களுக்காக திறக்கப்படும், மதகுகள் உங்களுக்காக திறக்கப்படும். தேவ ஜனத்துக்கு முதலாவது வானம் நமக்கு திறக்க வேண்டும். உலகத்தில் இருக்கிற மனிதனுடைய இருதயம் நமக்கு திறக்கவே திறக்காது. வானம் திறந்து விட்டால் உலகத்தில் இருக்கிற அனைத்து கதவுகளும், அனைத்து மதகுகளும் எனக்காகவும் உங்களுக்காகவும் திறக்கும். இயேசு கிறிஸ்து நீதியை நிறைவேற்றின பொழுது வானம் திறந்தது. உங்களுக்கு தெரிந்த, உங்களுக்கு முடிந்த நீதியை நீங்கள் செய்யும் போது வானம் உங்களுக்காக திறக்கப்படும். எல்லா நீதியும் செய்வதற்கு நமக்கு ஆயுசு போதாது, எதுவுமே போதாது. உங்களுக்கு தெரிந்த கொஞ்ச நீதியை நீங்கள் நிறைவேற்றும் போது தேவன் எல்லா நீதியையும் நிறைவேற்றின பெரிய சான்றிதழை உங்கள் கையிலே கொடுப்பார். இந்த சான்றிதழுக்கு முன்பாக எல்லா மதகுகளும் திறக்கப்படும். இந்த சான்றிதழுக்கு முன்பாக எல்லா சத்துருக்களும் ஒதுங்கி நிற்க வேண்டும். இந்த சான்றிதழுக்கு முன்பாக எல்லா அரமனைகளும் கரைந்து போகும். இந்த சான்றிதழ் உண்டா? பாஸ்டர், நான் ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், போதுமா? போதும். ஆனா அன்னைக்கு தேவன் காட்டுகிற சின்ன சின்ன நீதிகளை நீங்கள் நிறைவேற்றுவது பரலோகத்தின் கதவை தட்டுவதற்கு சமம். உங்களுடைய தட்டுகிற செயல் முக்கியம். நீங்கள் தேவனுக்காக என்ன செய்கிறீர்கள் அதுதான் தட்டுகிறதற்கு அடையாளம். நீங்கள் தட்டும்போது பரலோகம் உங்களுக்காக திறக்கப்படும். பரலோகம் உங்களுக்காய் திறக்கப்பட்டு உங்களுக்கு சாட்சி பகரும். அந்த சாட்சி என்ன சாட்சி தெரியுமா? பிசாசின் ராஜ்யம் உங்களுக்குள் செயலிழக்கத்தக்க ஒரு சாட்சி. இவன் தேவ ராஜ்யத்தின் குடிமகன் என்கிற சாட்சி உங்கள் கையிலே ஹல்லேலூயா சான்றிதழாய் கொடுக்கப்படும். வேதம் சொல்லுகிறது, யோசேப்பு இரும்பில் அடைக்கப்பட்டான் என்று சொல்லி. இரும்பில் அடைக்கப்பட்ட அந்த யோசேப்பு ஒரு நாள் அந்த இரும்பு அவனை வைத்துக் கொள்ள முடியாதபடிக்கு திறந்தது. மதகு திறக்கப்பட்ட தண்ணீரை போல பார்வோனுக்கு முன்பாக யோசேப்பு நிற்கிறான். யோசேப்பு பார்வோனுடைய சொப்பனத்துக்கு பதிலை சொன்ன பொழுது பார்வோனின் அரமனை அங்கே கரைந்து போய்விட்டது. அதிக நாள் உன்னை இந்த உலகம் இரும்பிலே உன்னை அடைத்து வைக்க முடியாது. நீ எவ்வளவு நாள் அடைக்கப்பட்டு இருக்கிறாயோ அவ்வளவு வல்லமையாய், அவ்வளவு மகிமையாய், அவ்வளவு சிறப்பாய் நீ அரமனையை கரைக்கிறதற்கு பார்வோனுக்கு முன்பாக நீ நிற்பாய், நீசனுக்கு முன்பாக அல்ல. ஹல்லேலூயா. அரமனைக்கே அதிகாரியாய் மாற்றக்கூடிய
அபிஷேகம் உங்களிடத்திலிருந்து புறப்படும். வல்லமைகளை எல்லாம் கரைந்து போக பண்ணக்கூடிய ஒரு வல்லமை உங்களிடத்திலிருந்து புறப்படும். ஆளுகை எல்லாம் கரைந்து போக பண்ணுகிற ஆளுகை உங்களிடத்திலிருந்து புறப்படும். நீ பார்வோனுக்கு முன்பாக ஸ்தோத்திரம் நிற்கிறதற்காக தேவன் உன்னை திறக்கிறார். உனக்குள் இருக்கிற அபிஷேகம் அரண்மனைகளை கரைந்து போக பண்ணுகிற அபிஷேகம். உன்னுடைய வேகத்தை எந்த கதவுகளும் எந்த மதகுகளும் தடுக்க முடியாது. கிருபையோடும் ஞானத்தோடும் நீ புறப்படுவாய். பார்வோனுக்கு நீ தகப்பனாயிருப்பாய். நீ சாதாரணமானவன் அல்ல, நீ விசேஷமானவன் என்று சொல்லி ஆண்டவருடைய கண்கள் கண்டு அவருடைய தோட்டத்திலே கொண்டு உன்னை நாட்டி இருக்கிறார். உனக்குள்ள இருக்கிற அபிஷேகம் நுகங்களை முறித்து போன எகிப்துல இந்த யோசேப்பு தன்னுடைய சொந்தக்காரங்களை எல்லாத்தையும் கொண்டு போய் அங்க வைக்கிறார். அந்த 70 பேர் 430 ஆண்டுகளுக்கு பின்பாக குறைந்தது 20 லட்சத்துக்கு மேற்பட்டவர்களாக தேவன் மாற்றினார், உயர்த்தினார். ஒரு மனிதனுடைய கீழ்ப்படிதல் ஒரு பெரிய கோத்திரத்தையே தேவன் உண்டாக்க முடியும். ஒரு கட்டத்துல பார்வோனுக்கு ஸ்தோத்திரம் இவர்களுடைய வளர்ச்சியை கண்டு பயந்து போய்விட்டான். எப்படியாவது இவங்களை அடக்கணும் அப்படின்னு சொல்லி பல உபாயம் விட்டான். ஆளோட்டிகளை வைத்து ஸ்தோத்திரம் அடிமைப்படுத்தினான், வேலை வாங்கினான். அதுவும் அவனால முடியல, ஒடுக்க முடியல. அவன் அப்படியே பல முயற்சி எடுக்கிறான். கடைசியில மருத்துவச்சிகளையும் அவன் பயன்படுத்துகிறான். சபையே இந்த இடத்துல கவனிங்க. மருந்து சத்துரு எடுக்கிற முயற்சியில மருந்து கடைசி ஆயுதம். மருந்துக்கு விலகுங்கள். ஒடுக்குகிறவனுக்கு முன்பாக நீ ஓங்கி வளரத்தக்கதாய் உன்னை உயர்த்துகிற ஜீவனுள்ள தேவன் இயேசு. 400 வருடம் தான் தேவன் ஆபிரகாமுக்கு சொன்னார். ஆனால் 430 வருடம் எகிப்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமையா இருந்தார்கள். ஏன் தெரியுமா? தேவன் மோசேயை தெரிந்தெடுத்தார். 40 வருஷம் அரண்மனையிலே தேவன் மோசேயை வளர்த்தார். அரண்மனையிலே அவன் வளர்ந்ததினாலே தன்னுடைய இஸ்ரவேல் ஜனத்துக்கு விரோதமாய் எழும்பினவர்களை மாம்சத்தில் மோதினான். அவன் கவனமா மாம்சத்துக்கு செயல்படாம இருந்திருந்தா 20 லட்சம் மக்கள் அடிமையில்லாமல் 30 வருஷம் சுதந்திரமாய் அவர்கள் மாறி இருக்க முடியும். ஒரு மனிதனுடைய மாம்ச செயல், ஹல்லேலூயா, அவசர செயல், தேவனுடைய திட்டத்துக்கு மாறான ஒரு மனிதனுடைய செயல் 20 லட்சம் இஸ்ரவேல் ஜனங்கள் 30 வருஷம் அந்த எகிப்திலே அடிமையாக்கப்பட்டு மரண ஓலமிடத்தக்கதாய் அவர்கள் சீரழிந்தார்கள். தேவன் கூட்டத்தை பயன்படுத்துவதல்ல, அவருக்கு கீழ்ப்படுகிற ஒரு மனிதனை பயன்படுத்துவார். எஸ்தர் மொர்தெகாயுடைய வளர்ப்பு பிள்ளை. தேவன் எஸ்தரை மாளிகைக்குள் கொண்டு போய் விட்டார். ஆமானினால் யூத குலம் முழுவதும் அழிக்கப்படும்படியாய் பெரிய சட்டம் போடப்பட்டது. அந்த கேள்விப்பட்ட மொர்தெகாய் செயல்பட முடியாதபடிக்கு அங்கே மதகுகள் அடைக்கப்பட்டிருக்கிறது, கதவு அடைக்கப்பட்டிருக்கிறது. இவன் அரண்மனை வாசல் அண்டையின் முகம் மட்டும் வந்தாலும் அதை தாண்டி அவனால் வர முடியவில்லை. ஆனால் அவளுடைய வளர்ப்பு மகள் அரண்மனைக்குள் இருக்கிறார். அரண்மனைக்குள் இருக்கிற அந்த வளர்ப்பு மகளை சரியா இவன் வளர்த்ததினாலே, அந்த வளர்ப்பு மகளுடைய செயலினாலே அங்கே வாசல் திறக்கப்பட்டது. அங்கே யூதருக்கு விடிவு உண்டானது. அரண்மனையிலிருந்து யூதருக்கு நல்ல செய்தி புறப்பட்டது. தேவனுடைய பிள்ளைகளுக்காக ஒரு மல்யுத்த வீரனைப் போல போராடுகிற ஒரு இருதயம் மொர்தெகாய்க்கு இருந்தது. அந்த மொர்தெகாயை கூட ஸ்தோத்திரம் அரண்மனை தடுத்துச்சு. ஆனா அவன் பிள்ளைய அரண்மனை தடுக்க முடியாது. உனக்கு தடைப்பட்டு இருக்கிற அந்த வாசல் உன் பிள்ளைக்கு தடைப்பட்டு இருக்காது. அந்த பிள்ளை சென்று அரண்மனையை கரைய பண்ணுவான். உங்க சந்ததி கொழு மண்டபத்துக்கு முன்பாக ராஜாவுக்கு முன்னாடி ராஜ வஸ்திரம் தரித்தவளாய், ராஜா கவர்ந்து இழுக்கத்தக்க பூரண அழகோடு இயேசு ராஜாவுக்கு முன்னாடி வந்து நிற்பார்கள். நீங்க செய்ய வேண்டியது தட்டுங்கள், உங்களுக்கு திறக்கப்படும். மனுஷன்ட்ட போய் தட்டிக்கிட்டு இருக்காதீங்க, உலகத்தை தட்டாதீங்க. தட்டுவதற்கு நமக்கு ஒரு கதவு இருக்கிறது. வாசல் காக்கிறவன் அவர்களுக்கு திறக்கிறான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. உனக்கென்று மதகுகளை திறக்கிறதற்கு ஒரு வாசல் காவலாளர் ஒருவர் இருக்கிறார். அவர்தான் இயேசு கிறிஸ்து. அவர் உனக்காக மதகுகளை திறக்கிறவராயிருக்கிறார். சத்துருடைய வேர் அற்று போக பண்ணுகிற தேவன் இன்றைக்கு அரண்மனைகளை கரைந்து போக பண்ணுகிறவராய் நம்முடைய நடுவிலே உலாவிக் கொண்டிருக்கிறார்.